ஸ்ரீ கார்த்திகை புராணம் 11ஆம் அத்தியாயம். அரசரே, மீண்டும் நான் கூறுவதை கேளுங்கள். கார்த்திகை மாதத்தில் பகவான் ஸ்ரீஹரியை அரளி மலர்களால் வழிபடுபவர்களின் பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. சந்திராயன விரதத்தின் பலன் கிடைக்கும். கார்த்திகை மாதத்தில் பகவான் ஸ்ரீஹரியை காரிகை மற்றும் குசலத்தால் வழிபடுபவர் பாவங்களிலிருந்து விடுபட்டு ஸ்ரீவைகுந்தத்தை அடைகிறார். கார்த்திகை மாதத்தில் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்ட பகவான் ஸ்ரீஹரி ஆடைகளை வழங்குபவர் முக்தி அளிக்கிறார். கார்த்திகை மாதத்தில் நீராடி பகவான் ஸ்ரீஹரியின் முன்னிலையில் விளக்கேற்றி புராணம் படித்து புராணத்தை கேட்பவன் எல்லா பாவங்களையும் அழித்து உச்ச நிலையை அடைவான். இது குறித்து ஒரு கதை உண்டு. அதை கேட்பதனால் பாவங்கள் நீங்கி ஆரோக்கியம் திரும்பும். இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இதை கேளுங்கள். கலிங்க நாட்டில் மந்தாரதன் என்ற பிராமணன் இருந்தான். அவன் நீராடுவதையும் மாலை பிரார்த்தனையையும் விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு வேலை செய்து வந்தான். அவனுக்கு நல்ல குணங்கள் இருந்தன. சுசீலை என்ற மனைவி இருந்தாள். அவள் பெண்களில் சிறந்தவள். ஒரு பெண்ணின் அனைத்து குணங்களையும் பெற்றவள், கற்பு மிக்கவள். அரசரே, அவளுடைய கணவன் தீமைகள் நிறைந்தவனாக இருந்தாலும் அவள் வெறுப்பு இல்லாமல் அவனுக்கு சேவை செய்தாள். பின்னர் வேறு எந்த வாழ்வாதாரமும் தெரியாததால் உழைப்பு வாழ்க்கை கடினமானது என்று நினைத்த அவர் ஒரு வாளை எடுத்துக்கொண்டு காட்டில் சிறிது நேரம் கழித்தார். ஒரு வழியை தேடி பயணிகளை அடித்து அவர்களின் செல்வத்தை கொள்ளையடித்தார். இதனால் அவர் மற்ற நாடுகளுக்கு சென்று திருட்டு மூலம் சம்பாதித்த பொருள்களை விற்று லாபத்தில் தனது குடும்பத்தை நடத்துவார். ஒரு காலத்தில் அந்த பிராமணர் திருட வழி தேடிக்கொண்டிருந்த அவர் அந்த வழியாக சென்ற ஒரு பிராமணனை பிடித்து ஒரு ஆலமரத்தில் கட்டி வைத்து அவனுடைய சொத்துக்கள் அனைத்தையும் கொள்ளையடித்தான். இதற்கிடையில் ஒரு கொடூரமான கிரீடன் வந்து 2 பிராமணர்களை கொன்று எல்லா செல்வங்களையும் தனக்காக எடுத்து கொண்டான். பின்னர் குகையில் இருந்த பெரிய புலி கிராத மனித வாசனையை முகர்ந்து அவனை தாக்கியது. கிராதனும் தனது வாளால் புலியை தாக்கினான். இவ்வாறு இருவரும் பரஸ்பரம் தாக்கப்பட்டதால் ஒரே நேரத்தில் இறந்தனர். மரணத்திற்கு பிறகு அவர்கள் யமலோகத்திற்கு சென்று காலசூத்திர நரகத்தில் துன்பப்பட்டனர். யமனின் ஊழியர்கள் அவர்கள் அனைவரையும் புழுக்கள் மற்றும் அழுக்குகளால் நிரப்பப்பட்ட பயங்கரமான இருளில் கொதிக்கும் இரத்தத்தில் மூழ்கடிக்கச் செய்தனர். மன்னர் ஜனகரே, பிராமணரின் மனைவி அனைத்து மத சடங்குகளையும் பின்பற்றுபவர், இறைவனுக்கு அர்ப்பணிப்புடன் எப்போதும் தனது கணவரை குறித்து தியானிப்பவர். அரசரே, இதற்கிடையில் கடவுளின் அருளால் ஒரு குறிப்பிட்ட தெய்வீக மனிதர் பகவான் ஸ்ரீஹரியின் நாமத்தை உச்சரித்து நடனமாடி புல்லாங்குழலால் அலங்கரிக்கப்பட்ட உடலை அணிந்து பகவான் ஸ்ரீஹரியின் நாமத்தின் அமிர்தத்தை அருந்தி எல்லாவற்றிலும் பகவான் ஸ்ரீஹரியை கண்டு பேரின்பத்தை அனுபவித்து வருகிறார். அவர் புன்னகையுடன் அவள் இல்லத்திற்கு வந்தார். அவளும் எதியை கண்டு பிச்சையிடுவதற்கு, ஐயகோ எதி புங்கவா, தாங்கள் என் இல்லத்திற்கு வந்ததால் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. தங்களை போன்றவர்களை காண்பது அரிது. என் இல்லத்தில் எனக்கு கணவர் இல்லை. என் கணவரை தியானிப்பவள் நான் மட்டுமே. இதை கேட்ட இனிமையாகவும் மென்மையாகவும் பேசும் யதீஸ்வரர் அவளிடம், தாயே, இன்று கார்த்திகை பௌர்ணமியின் பெரிய பண்டிகை. இன்று மாலை பகவான் ஸ்ரீஹரி முன்னிலையில் உங்கள் இல்லத்தில் ஒரு புராணம் ஓதப்பட வேண்டும். புராணத்திற்கு ஒரு தீபம் ஏற்றப்பட வேண்டும். நான் எண்ணெய் கொண்டு வருகிறேன். எனவே அதை நீங்களே செய்யுங்கள். ஷியாமா என்றால் ஒரு இளம் பெண். யதீஸ்வரர் இதை கூறிய போது ஒரு மகிழ்ச்சியுடன் பசுவை கொண்டு வந்து அதன் மீது எண்ணெய் ஊற்றினார். துணியை நன்றாக சாயம் பூசி 5 வண்ணங்களையும் துணியில் நெய்த பிறகு பருத்தி சுத்திகரிக்கப்பட்டு பருத்தியிலிருந்து 2 திரிகள் செய்யப்பட்டு எண்ணெயை பயன்படுத்தி அதை ஏற்றி இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. விளக்கையும் திரியையும் கொடுத்ததில் இறைவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விளக்கை ஏற்றினார். இறைவனும் விளக்கை ஏற்றி தனது மனதை தூய்மைப்படுத்த புராணங்களை கூறுமாறு கூறினார். அவள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று
பலரை ஒருமித்த மனதுடன் புராணங்களை கேட்க வருமாறு அழைத்தாள். பின்னர் யதீஸ்வரர் தனது விருப்பப்படி புறப்பட்டார். சிறிது நேரம் சென்றது. தியானத்தின் மூலம் ஞானம் பெற்ற பிறகு அவள் இறந்தாள். இதற்கிடையில் சங்கம், சக்கரம், 4 திருக்கரங்கள், தாமரை விழிகள், பீடம் அணிந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர்கள், மலர்கள், முத்துக்கள், பவளப்பாறைகள் மற்றும் புதிதாக கட்டப்பட்ட மாலைகள், மலர் மாலைகள், ஆடைகள் மற்றும் தெய்வங்களின் தோட்டத்திலிருந்து அலங்கரிக்கப்பட்ட விமானத்தில் வந்தனர். அவர்கள் அவளை சூரியனைப் போல பிரகாசிக்கும் விமானத்தில் ஏற்றி மகிழ்ச்சியுடனும் வெற்றியுடனும் கைத்தட்டி பலர் அவளை பின்தொடர்ந்தனர். அவள் வைகுந்தத்தை அடைந்தாள். வைகுந்தத்திற்கு செல்லும் வழியில் நரகத்தை கண்டாள். நரகத்தில் தன்னை கண்டு ஆச்சரியம் கொண்டாள். அவள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர்களிடம், கூறுங்கள், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர்களே, ஒரு கணம் பொறுங்கள். என் கணவர் இன்னும் 3 பேருடன் இந்த நரகத்தில் கிடக்க காரணம் என்ன? இதை கூறுங்கள். இவர் உங்கள் கணவர். இவர் கூலிக்கு வேலை செய்கிற ஆள். அவன் விபச்சாரம் செய்தான். வேதங்கள் விதித்த சடங்குகளை கைவிட்டு தீய பாதையில் சேர்ந்தான். அதனால் அவன் நரகத்தில் இருக்கிறான். இந்த 2வது பிராமணர் ஒரு துரோகி, ஒரு மகா பாவி. அவர் சிறு வயதில் இருந்த ஒரு நண்பரை கொன்றார். அவரது செல்வத்தை திருடினார். மேலும் அவர் வேறொரு நாட்டிற்கு செல்லும் போது உங்கள் கணவரால் கொல்லப்பட்டார். அவர் மிகவும் பாவி என்பதால் அவர் நரகத்தில் இருக்கிறார். இந்த 3வது ஒரு கிராத். அவர் உங்கள் கணவரையும் இந்த பிராமணரையும் கொன்றார். அதனால்தான் அவர் நரகத்தில் இருக்கிறார். இந்த 4வது ஒரு புலியும் கிராத்தும் பரஸ்பர தாக்குதலால் இறந்தனர். இந்த புலி முன்பு ஒரு திராவிட பிராமணர். இந்த மனிதன் 12ஆம் நாள் உணவை ஆராயாமல் எண்ணெயால் செய்யப்பட்ட உணவுகளை உட்கொண்டான். அதனால்தான் அவன் நரகத்தில் இருக்கிறான். இதனால் 4 பேர் நரகத்தில் துன்பப்படுகிறார்கள். 12ஆம் நாள் நெய் பயன்படுத்தப்பட வேண்டும், எண்ணெய் பயன்படுத்தலாகாது. இதை கேட்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவதைகளிடம், தாங்கள் இந்த மக்களை எந்த புண்ணியத்தால் நரகத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்று கேட்டார். இதை கேட்ட தேவதை அந்த பெண்ணிடம், அம்மா, கார்த்திகை மாதத்தில் நீங்கள் செய்த புண்ணியத்திற்கு வெகுமதியாக உங்கள் கணவருக்கு புராணங்களை கேட்ட பலனை கொடுங்கள். அதன் மூலம் அவர் விடுதலை பெறுவார். புராணங்களை கேட்டதற்காக விளக்கிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நெருப்பின் பலனை இந்த கடுமையான புலிகளின் பலனுக்கு சமமாக்குங்கள். அதன் மூலம் அவர்கள் விடுதலை பெறுவார்கள். நீங்கள் புராண கதையை கேட்டு ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று மக்களின் புண்ணியத்தை இந்த தகுதியற்றவருக்கு கொடுங்கள். அதன் மூலம் அவர் விடுதலை பெறுவார். இந்த வழியில் புண்ணியத்தின் பரிசுகளால் அவர் விடுதலை பெறுவார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வார்த்தைகளை கேட்ட பிராமண பெண் ஆச்சரியம் கொண்டு அவர்களுக்கு புண்ணியங்களை வழங்கினார். அதன் காரணமாக அவர்கள் நரகத்தில் இருப்பவர்கள் இந்த புண்ணிய பலனால் அவர்கள் நரகத்திலிருந்து விடுபட்டு தெய்வீக மகிமைக்கு உயர்ந்து தேவியை துதித்து மகாமுனிவர்கள் அடைந்த விடுதலை வார்த்தையை பேசத் தொடங்கினர். எனவே கார்த்திகை மாதத்தில் புராணங்களை கேட்பவர் ஸ்வர்கலோகத்தில் இருப்பார். இந்த கதையை கேட்பவர்கள் தங்கள் மனம், பேச்சு, உடல் மூலம் பெற்ற பாவங்களை அழித்து முக்தி அடைவார்கள். இது ஸ்ரீ ஸ்கந்த புராணத்தில் கூறப்பட்ட கார்த்திகை மகாத்மியத்தின் 11ஆம் அத்தியாயமான 11ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.